ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேக்கப் எக்ஸா. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்டு. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கார்டன்லாம் வச்சுருக்கோம். அதாவது சிமெண்ட் தர போடாமல் நம்ம வந்து மண்ணில் வந்து நம்ம வந்து கார்டன் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா களைகள் நிறைய முளைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மழை பெய்யும் போது நிறைய களை வந்து முளைச்சிடும். ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடும். வெளியிலேருந்து யாராவது கூப்பிட்டு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க வர்றது உள்ள டைம் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம கூப்பிட்ற டைமில் வரமாட்டாங்க. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ இப்போ வந்து வெறும் இடமா கூட இருக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய களைகள் முளைச்சிட்ருக்கும். ஸோ பதவலாக இருக்கும். அதையெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 500 கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீட் ரிமூவர் மூலமாக வந்து நம்ம வந்து நம்மளே வந்து இந்த எல்லா வீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதோட காஸ்ட்டு நான் உங்களுக்கு தர்றதுனால எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் நான் பார்த்தேன். அதாவது அந்த பிவிசி பைப் வச்சுட்டு அந்த ஆக்சாப்லேட் வச்சுட்டு எல்லாம் பண்ணுறது எல்லாமே பார்த்தேன். பட் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து இந்தியா மார்ட் நான் எப்பயும் வச்சுருப்பேன் ஆப்பு. ஸோ இந்த இந்தியா மார்ட்டில் நீங்கள் வந்து உள்ளே போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குதோ அந்த ரெக்யர்மெண்ட் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ணுற ஒரு கம்பெனி. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வீட் ரிமூவல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பீஸ் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஒரு பீஸும் வந்துட்டு அவ்வளோ பத்திரமாக வந்து நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கு. இது நல்லா வந்து அந்த பிளேடு இதெல்லாமே வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப வெரி குட்னு சொல்லணும், எக்ஸலண்ட்னு சொல்லணும். அவ்வளோ இது கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா திக்னஸ் நல்லா இருக்குது இந்த பிளேடு. இதில் 2 சைட்லேயும் இந்த பிளேடு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து அப்புறம் இது மட்டும்தான் வந்து இது வந்து தனியாக வாங்கணும். ஸோ இந்த ஸ்டிக்கு வேணும்னா இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து தனியாக வாங்கிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதுவும் தனியாக வாங்கி இது தனியாக வாங்கி இது பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. ஸோ இது 7 இன்ச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3.5 5.5. ஸோ அந்த மாதிரி இன்ச்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபைனல் சைஸ் வந்து 7 இன்ச்சு. ஸோ இதை தான் நான் வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் தான் வந்து அந்த பிளேடோட வீட் ரிமூவரோட ஒரு பிளேடு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் வந்து தனியாக வாங்கிக்கணும். ஸோ இதோட அமௌண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக எல்லாம் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வந்து அதாவது இப்போ முன்னாடி
முன்னாடி பின்னாடி ஃபுல் புஷ் ரெண்டுமே பண்ணலாம். நல்லா நீளமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கிறேன். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கையில் பிடிங்கி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சைடில் வந்து இது இருக்குது, சிமெண்ட் போட்டிருக்குது. ஸோ பெரிய செடிகள்லாம் வந்து நம்ம வந்து பிடிங்கி விட்டுட்டா தான் பரவாயில்ல வேரோட. ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த புல் இது எல்லாமே வந்து எடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த சீமெண்ட்டில் கூட்டிகிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி அதை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வீட் ரிமூவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து முன்னும் பின்னும் நம்ம வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய செடிகளாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கடப்பாரை வச்சு குத்தி அது வேரோட அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் அதுக்கு மேலே அது வந்து முளைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த கம்பி பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஸோ அது மேலே வந்து அந்த இது ரப்பர் ஷீட் மாதிரி ஒன்று சுற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஹேண்டில்லாம் இருக்குது, நல்லா இருக்குது பிடிச்சி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வந்து எனர்ஜி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இழுத்து நம்ம வந்து அந்த சாதாரண புல்லெல்லாம் ஈஸியாக வெட்டிடலாம். ஸோ பெரிய செடிகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இதோட இது வந்து நான் சொன்னது லாஸ்ட் சைஸு. இந்த பிளேடு வந்து 7 inches. ஸோ இது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 400 + 400. அந்த ஹேண்டில் வந்து 400 ப்ளஸ் அதோட கொரியர் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு 915 நினைக்கிறேன் நான் வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைஸ் இருக்குது. இதில் விட சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 inches இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து 350 நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.5 inches வந்து 310 ரூபா. ஸோ இது கூட நீங்கள் வந்து ஹேண்டில் வாங்கினீங்கன்னா எந்த பிளேடு வாங்கினாலுமே ஹேண்டில் வந்து 400 rupees. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து ஜிஎன் அக்ரோ அந்த கம்பெனியிலேருந்து வருது. ஸோ நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து விசிட்டிங் கார்டு வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஜிபே பண்ணிங்கன்னா வந்து அமௌண்ட்டு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அனுப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நிறைய அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து செய்துட்ருக்காங்க. ஸோ என்ன வேணும்னாலும் நீங்கள் அவங்க வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care. Bye.